கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். யாரை காட்டிலும்? பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் யாரா இருப்பானா அவன் உத்தமனாக இருப்பான். நம்ம எந்த ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது அந்த துவக்கத்தை பார்க்கணும். ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை அது பிரியமானவர்களே நமக்கு இது நம்ம எடுக்க இந்த காரியம் சரியில்லையோ அப்படின்னு ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம். அதனால் ஒரு வேதனை வரலாம். அதனால் அந்த வேதனை நிமித்தமாக நமக்கு சில சோர்வுகள் கூட வரும். ஆனால் அவர் சொல்றாருன்னா, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிக்கும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா? ஆமாம், தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கும் பொழுது எல்லாத்தையும் உண்டாக்கும் போது என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு இவைகள் எல்லாம் நல்லது என்று பார்ப்பார். 6 நாள் அவர் என்ன செய்றாரு? இது நல்லது, இது நல்லது, இது நல்லது. அப்போ அவர் தம் சிருஷ்டித்து தம் உண்டு பண்ணின சகல காரியமும் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார்னா திருப்பி பார்ப்பார். திருப்பி பார்த்துட்டு என்ன செய்வார்னா இது நல்லது அப்படின்னு முடிப்பார். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க இது நல்லது, இது நல்லது. ராஜாவுக்கு ஒரு உதவிக்காரன் என்ன செஞ்சானா, அப்பப்போ ஒன்று சொல்லுவானா இது நல்லது. இவன் இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்தாக்கா அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அடிபட்டுச்சு. யாருக்கு? ராஜாவுக்கு கொஞ்சம் அடிபட்டு எடுத்து. இந்த உதவிக்காரன் சொன்னானா இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப எரிச்சல் வந்தப்படுத்து. இவனுக்கு ரொம்ப கோபம் வந்தப்படுத்து. போய் அவனை என்ன, நான் போயிட்டு வரவில்லை, இவனை என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது, இவனை தூக்கி என்ன செய்யுங்க சிறையில் போட்டுடுங்க அப்படின்ட்டான. சரி, சிறையில் போட்டாங்க. ராஜா பண்ண செய்றாரு, வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போன உடனே என்ன செஞ்சார்னா அவர் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார். சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் எப்பொழுது என்னன்னா, அடுத்தவங்க அடித்தது அது என்ன செய்யாது, சாப்பிடாது. அடிப்பட்டதை சாப்பிடாது. கீரல் பட்டது என்ன செய்யாது, அதுவே என்ன செய்யும், வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷாக தான் அது சாப்பிடும். அப்படி இருக்கும்போது பார்த்தா ராஜா அந்த அடிப்பட்ட கையோட போனான். பார்த்தீங்களா, இந்த சிங்கம் பார்த்துட்டு ராஜாவை விட்டு போடுச்சு. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இது அப்படின்னுட்டு வீட்டுக்கு போனவொடனே அவன் திருப்பியும் சொல்றானா ராஜாவே நல்லது அப்படின்னா, அவனை கொண்டு வாங்க அப்படின்னா. ஏய், எதுக்கு இதை சொன்ன? ராஜா, இது உனக்கு அடிப்பட்டதுனால தான் நீ உயிரோட வந்த, அதுவும் நல்லது அப்படின்னானா. அப்பதான் அவன் சொன்னானா, ஏன்னா அவன் கொஞ்சம் அறிவு கூர்மை உள்ளவன். அவனுக்கு எப்பவுமே இந்த விகடகவி இவங்கெல்லாம் அந்த தெனாலிராமன் இவங்களுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. அப்போ அவன் என்ன செய்யறான், திருப்பி அவனை கொண்டு வந்ததுன பிறகு அவன் சொன்னான், ராஜாவே இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னா. எதுக்கிட்ட? என்ன உள்ள போட்டதுக்கும் நன்மைக்கு தான் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, ஒருவேளை நான் உன்னோட கூட இருந்தால் உன்னை விட்டுட்டு அந்த சிங்கம் என்ன செஞ்சிருக்கோம், என்ன அடிச்சு, இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னா. அப்படியா? அதை போல தேவன் செய்கிறது எல்லாமே என்ன செஞ்சது, எல்லாமே நல்லது நல்லது என்று கேட்ட. அதுதான் ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லதா இருக்கும். ஆனா நீங்க யாரா இருக்கக்கூடாது, நாம பேசிட்டே இருப்போம். நல்லா கவனிச்சுட்டே இருங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு வித்தியாசமான பேச்சு மாறிட்டு அது ஒரு பெருமையா பேசிட்டே இருப்போம். அது நீங்க நான் கேட்க போனோம்னா நான் பெருமையா நான் பேசினேன், நான் அதை தானே சொன்னேன், நான் இது தானே சொன்னேன்.
எப்போதுமே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய செய்கை அடுத்தது மாறிடும், நம்முடைய வார்த்தைகள் மாறிடும். அப்படியே நம்ம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம், வேற உலகத்தில் இருப்போம். அது சுட்டி காட்ட போனால் நமக்கு என்ன செய்யும், மிகுந்த என்ன செய்யும், பொறுமை வராது, மிகுந்த கோபம் வரும். ஏன்னா அதை சொல்லிட்டுமேன்றதுக்காக நமக்கு என்ன செய்யும், கோபம் வந்துவிடும். அதான் சொல்றாரு, பெருமையை உள்ளவனை பார்க்கிலும். அதான் யாக்கோப்பு என்ன சொல்றாருன்னா, நீங்க 4வது அதிகாரத்துல அவரு தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்யறாரா? ஆமா, 4வது அதிகாரம், யாக்கோப்பு 4வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அவர் அதிகமான என்ன செய்யறாரா? அழிக்கிறாரு. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்யறாராம்? ஆமா, அல்லேலூயா. அப்ப யாருக்கு அவர் கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவனுக்கு தான். பெருமையானதை நம்ம, அது பெருமையானதா இல்லைன்னு நாம ஒரு வேளை யோசிக்கலாம். நாம பேசுறதெல்லாம் என்ன கிடையாதுன்னா யோசிப்போம், பெருமை இல்லை, நாம் பேசுறது நல்லது தான் அப்படின்ற அளவுக்கு நாம் யோசிப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் 3வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்றாரு? ஆமா, இகழ்வோரை அவர் என்ன செஞ்சிட்டு இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரு? அப்ப இந்த கிருபை யாருக்கு தராரு? பெருமை உள்ளவனுக்கு கிடையாது. இப்ப பெருமை உள்ளவன் யாரை மாற முடியாது? உத்தமனாய் மாற முடியாது. பெருமை உள்ளவன் கிருபையை பெற முடியாது. பெருமை உள்ளவன் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை இழந்து போவான். பெருமை உள்ள ஆசீர்வாதத்தை செய்வான், இழந்து போயிடுவான். தாழ்மை உள்ள மனுஷனுக்கு, தாழ்மை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறார். அப்போ உங்களுக்கு அதிகமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நீங்கள் யாரை மாற வேண்டும்? ஆமா, அப்ப தாழ்மையா மாறும்பொழுது உன்னுடைய உத்தம குணத்திலே கர்த்தர் பிரியப்படுவார். அப்ப பொறுமை உள்ளவன், பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமம். பொறுமையா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன பேச வரோன்னு காதையை வாங்க மாட்டோம். நாம எங்க போனா வேறொரு கதையை நம்ம என்ன செய்வோம், அப்படியே எடுத்து பேசுவோம். என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். முதலாவது கேளணும், முதலாவது கேட்கணும், என்ன சொல்ல வராங்க. அதுக்கு தக்கவாறு நம்ம அவங்களுக்கு திரும்பி பதில் கொடுக்கறதா பதில் கொடுக்க கூடாதா என்பதை நாம் என்ன செய்யணும், யோசிக்கணும். அறிந்து நாம செயல்பட வேண்டும். அவங்க எப்படி பேசிட்டு இருப்பாங்க? பெருமையா பேசிட்டே இருப்பாங்க, புகழ்ச்சியா பேசிட்டே இருப்பாங்க, பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. நாமளும் அவங்களோட கூட சேர்ந்துட்டு நீ மட்டும் தான் பேசுவோம் நானும் பேசுவோம் பாருன்ட்டு நம்ம ஜால் அடிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ நம்ம பேசுறத உள் வாங்கி அதன் பிறகு பதில் கொடுத்தாலும் சரி, பதில் கொடுக்காவிட்டாலும் சரி, நாம் பொறுமை உள்ளவர்களாக இருந்தால் நாம் உத்தமனாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் உத்தமனாக இருக்கணும்னா நீங்கள் யாராக இருக்கணும்? தாழ்மை உள்ளவனாக இருங்க. தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் கிருபை பெறுவீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறார். பொறுமை உள்ளவர்களை கர்த்தர் உத்தமனாய் மாற்றுவார். ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்ய வரும்போது அவர் அழைக்கிறாரு, அவர் இப்படி பேசுறார். அவனுக்கு தரிசனத்தில் என்ன செய்றாரு? ஆபிரகாமுக்கு பேசுறார். பேசி நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன், ஆனால் அதுக்கு முன்பு நீ எப்படி அதெல்லாம் செய்யும் பொழுது நீ எப்படி இருக்கணும், அதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு அவரோட கூட ஆபிரகாமோட தேவன் தரிசனத்தில் பேசுறார். நீங்கள் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது எத்தனை வயசு? 99 வயசுல அவரோட பேசுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பேசுறாரா?
ஒரு சொப்பனம் கிடைக்குதா? ஒரு தரிசனம் கிடைக்கா? இல்லை வசனத்தின் மூலமாக பேசும்போது நம்ம அறிவு அடிக்கிறோமா? நம்ம பைபிளை படிக்கும் போதாவது அந்த வசனம் நம்மளோட பேசுதா? அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது, அன்னைக்கு வல்லமை கிடையாது, அன்னைக்கு வரங்கள் கிடையாது, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு கிடையாது. சத்திய ஆவியாகிய தேற்றாளவன் அன்னைக்கு வந்து என்ன செய்து கிடையாது, சொல்லுவது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்படி ஒரு 99 வயசுல என்ன செய்யறாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் பேசுறார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வரங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நேரடியாக வேத வசனத்தை கையில் கொடுத்து வச்சுக்கிறாரு, வேத வசனத்தை வாசிக்கிறோம். அன்னைக்கு வேத வசனம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வாசிக்கிற போல, இன்னைக்கு நீங்கள் படிக்கிறது போல அன்னைக்கு வேத வசனம் இல்லை, சத்திய வசனம் இல்லை, வேத வசனம் கிடையாது, அன்னைக்கு உபதேசம் எல்லாம் கிடையாது. மோசே கிட்ட தான் அவர் என்ன செய்யறாரு, 10 கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கிறார். அதன் பிறகுதான் என்ன செய்யறாங்க, ஒரு சூழல்கள் எழுதப்பட்டது, அவங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு அனுகிரகமாக இருந்தது. 10 கட்டளை முதலாய் மோசேயிட்ட கர்த்தர் கொடுத்தார். எத்தனை வருஷம்? 430 வருஷம் சிறைவாசத்துக்கு பிறகு அவர்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் சுத்துறாங்க. அதன் பிறகு 40 வருஷம் சுத்திக்கிட்டே வராங்க. அது வரையில, மோசைக்கு முன்பு வரையில என்ன இல்லை, வேதம் இல்லை, வசனம் கிடையாது, சத்தியம் கிடையாது, உபதேசம் கிடையாது. மோசைக்கு பிறகுதான் உபதேசம் வந்தது. உபதேசம் என்ன செய்ய வந்ததா, பனி போல என்ன செஞ்சது, மழை போல பொழிய ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆபிரகாமோட தரிசனத்தை வெளிப்பட்டு பேசுகிறார். இன்னைக்கு அபிஷேகம் மாற்றப்பட்ட பிள்ளைங்களோட எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார்? நண்பு சகோதரி, கர்த்தர் உங்களோட பேசணும். இல்லை பேசலையா, பலிபீடத்துல இருந்து கர்த்தர் பேசுறாரா, அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கணும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, நாம் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையாய் நமக்குள்ள கிரியை செய்யும்படி அவைகள் எல்லாம் எப்படி இருக்கான், ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆம் என்று சொல்ல வேண்டும், ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தல் தான் இன்னைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்றோம். கர்த்தர் இத்தனை 27 வருஷம் ஊழியங்களில் கர்த்தரே எங்கள் நடத்து. நாங்கள் அவங்கக்கிட்ட இவங்ககிட்டலாம் போய், நேற்று கூட ஒரு வாய்ப்பு வந்தது, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம், ஒரு வாய்ப்பு வந்தது. சிலுவை சொல்லிட்டேன், பாஸ்டர் நான் ஒரு இடம் சொல்லிட்டேன், இன்னைக்கு நீங்கள் அங்கே தான் இருப்பீங்கன்னு பார்த்தேன், எல்லாம் வீட்டில் இருப்பீங்களா, ஃபோன் நம்பர் இல்லை, நான் அதை கேட்டுட்டு உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. நேற்று நான் அந்த சூழலுக்கு போயிருந்தேன்னா, அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேனாக்கா அவங்களோட பேச வாய்ப்பு கிடைத்திருக்கும். எப்படியாவது அடுத்த மாதம் நம்ம மேலே சிலுவை வைக்கிறதுக்கு ஏதுவாக இருந்திருக்கும். இப்போ நான் அடுத்த மாதம் தான் போய் சந்திக்க முடிய நிலையாக இருக்கும். அடுத்த மாதம் தான் போய் ஆமாம் சந்திக்க முடியாது இருக்கும். அப்போ தான் நாங்கள் போய் அதை போய் பேச முடியும். அவங்க பெருசாக செஞ்சு கொடுங்க, சின்னதாக செஞ்சு கொடுங்க, அதை பற்றி இல்லை. நமக்கு மேலே என்ன இருக்கணும், ஒரு சிலுவை இருக்கணும். அவங்க சின்னதாக செஞ்சு கொடுத்தாலும் பெருசாக செஞ்சு கொடுத்தாலும் ஒரு டவராவது நம்ம ஏற்படுத்திடலாம். என்ன செஞ்சிடலாம், ஒரு டவரை ஏற்படுத்திக்க. அவன் ஏதோ டவர் வைக்கிறான், ஏன் நம்ம மேலே டவர் வச்சு சிலுவை தூக்கி வைக்கக்கூடாதா? ஆபிரகாம் சொல்லிட்டாரு பாருங்க, கட்டுறதுக்கு அவரு வச்சு கட்டுறதுக்கு ஆள் இருக்கிறாரு. கல்லை கொடுத்துட்டா, செங்கல்லை கொடுத்துட்டா, மண்ணை கொடுத்தா கட்டி விட்டுடுவாரு அவரு. அல்லேலூயா. ஆமா. ஆகையினால நாம என்ன வயசு, என்ன சூழ்நிலை அப்படியெல்லாம் பார்க்கல. கர்த்தர் நம்மோட பேசுறாரா, இல்லை நம்மோட பேசலையா, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, ஆபிரகாம் இல்ல ஆபிராம்,
ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஆணை ஏற்படுத்துகிறவர் உடன்படிக்கை ஏற்படுத்துவார். அந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? கர்த்தர் என்ன செய்வாரா? உன்னை மிகவும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். அப்பா என்னை திரளாய் பெருக பண்ணும். சொல்லுங்க சொல்லுங்க. சோத்திரம் பண்ணும். அப்பா என்னை திரளாய் பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும். ஊரப்பால சந்த ரபா ரபா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தை என் வாழ்க்கையில பழிப்பதாக பழிப்பதாக கிரிய நடக்கட்டும். சொல்லுங்க, கிரிய நாடு. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. ஸ்தோத்திரம் போடு, ஸ்தோத்திரம் போடு. ஆண்டவர் பேசுங்க பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமோடு எத்தனை வயசுல பேசுகிறார்? 99 வயசுல போய் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? எனக்கு முன்பா எப்படி நடக்க சொன்னாரு? நீ என்ன சொல்றாரு? எப்படி நடக்கணுமா? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, சொல்லுங்க, நான் உமக்கு முன்பாய் நடந்து கொண்டு, நான் உமக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இருப்பேன். நீங்க உத்தமனா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மிகவும் 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 உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். அவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர், சிறுக அல்ல, அவர் பெருக. சொல்லுங்க, ஆண்டவரே நான் சிறுக, நீங்க பெருக. எப்போதுமே இத சொல்லுங்க. அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் நீங்க தான். நான் ஒண்ணும் இல்ல, நான் மண்ணுப்பா, நான் மண்ணுப்பா. நீங்க உண்டாக்கின, நீங்க உருவாக்கின மண்ணுப்பா. இந்த மண்ணை நினைவு கூறும். நான் சிறுக, நீர் பெருக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஓ ரபா சந்த ரபா 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 ரிக அந்த ரபா. ஆபிரகாமை அழைத்த பொழுது, தரிசனத்தில் அவளை பேசின பொழுது சொல்றாரு, நீ உத்தமனாய் நடந்து கொண்டு உண்மையாய். அல்ல சொல்லுவோமா? எனக்கு முன்பா எப்படி நடக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? எப்படி அவருக்கு முன்பாய் உத்தமனாய் நடந்து கொள்வதற்கு அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஆணை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். போங்க, இங்கிருந்து கடந்து போகும்போது ஒரு உடன்படி பண்ணணும். நான் சபைக்கு உண்மையா இருப்பேன்பா, எங்க ஊழியக்காரனுக்கு உண்மையா இருப்பேன்பா, உமக்கு உண்மையா இருப்பேன்பா, உடைய வேதத்துக்கு வசனத்துக்கு சத்தியத்துக்கு உண்மையா இருப்பேன்பா. நாங்க இந்த சபைக்கு சத்தியத்துக்கு தூணும் யாரா இருப்போம்? ஆதரவாய் இருப்போம் சாமி. அப்படி ஒரு உடன்படிக்கையோடு பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்காம விட மாட்டார். அதான் சந்ததியை எப்படி சொன்னாரு? மிகவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல். அப்படி திரளாய் பெருகி போனார்கள். எகிப்தியர்கள் கண்டு என்ன செஞ்சாங்க? பயந்து போனாங்க. எகிப்தியர்கள் கண்டு என்ன செஞ்சாங்க? யாக்கோபுடைய ஆபிரகாமுடைய சந்ததியை பார்க்கும் பொழுது திரளாய் அவர்கள் பெருக 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 அவங்களுக்கு என்ன உண்டானது? பயம் ஏற்பட்டது. உங்களை குறித்த பயம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு கண்டு பார்த்து பார்த்து நீங்கள் பெருக 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 மற்றவங்க உங்களை பார்த்து என்ன செய்யணும்? பயப்படணும், அச்சப்படணும். அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பா இது உண்டாகுது? நம்மளை காட்டில என்ன செஞ்சு இருக்கிறாங்க? இவங்க திரளா என்ன செஞ்சு இருக்கிறாங்க இவங்க? அதுக்கு என்னப்பா காரணம்? அவருக்கு நம்ம உத்தமனாய் நடக்கும் போதுதான்.
ஆண்டவர் சாத்தாங்கிட்டே சொல்றாரு, நீ அவனை என்ன வேணுமாலும் செஞ்சுக்கோ அவனை. அப்ப யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ என்ன செஞ்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் மறுதலிக்க மாட்டான், உறுதியா சொன்னார். தேவனுடைய பிள்ளைங்க என்ன இருக்கணும், அப்படி உறுதியா இருக்கணும். என் பிள்ளைங்க இவங்க சாத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம செவி கொடுக்க கூடாது, சத்துருக்கு செவி கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கு செவி கொடுக்காது, உலகத்தானுக்கு செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு முக்கியமான 2 ஃபேன்ஸ். எங்க சகலம் வீடு குடி போகிறாரு, எங்க அண்ணன் பையன் வீடு குடி போகிறான். நீங்களா என்ன எங்க இருப்பீங்க? நாங்க போகல, நாங்கள் இன்னைக்கு போகல, ஆனா நேத்தே போயிட்டு வந்துட்டோம். கோச்சிக்கிட்டாங்க. கோச்சின போன போட்டுமே என்ன இப்போ? அவன் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறான்? அவனுக்கு இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை நாடு. அதாவது புறஜாதியர்கள், இந்துக்கள் புறஜாதிகள் ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத பாடுன்னு சொன்னவனுக்கு எப்படி இன்னைக்கு நல்ல நாள் ஆயிடுச்சு? இன்னைக்கு எப்படி முக்கியமான முகூர்த்தம் ஆயிடுது? ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத பாடு அப்படின்றாங்க புறஜாதிங்க. எப்படி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு முக்கியமான முகூர்த்தம் ஆயிடுது? மனிதர்கள் ஏற்படுத்துவது. யார் ஏற்படுத்த? தேவன் ஏற்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய நாளை என்ன செஞ்சாரு? இது பரிசுத்த ஓய்வு நாள் என்று 7 நாள் 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்தார், அதிலே ஓய்ந்து இருந்தார். அப்ப இது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன செய்யணும்? மனுஷன் ஓய்ந்து இருக்கணும், தேவன் ஆராதிக்கிறோம். நமக்கு அந்த அறிவு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒண்ணு முன்னாடி போ, இல்லைன்னா பின்னாடி போ. அவர் எப்படியாப்பட்ட உறவா இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம போய் உட்காந்து, எங்க இருக்கிறீங்க பிரதர்? விசேஷத்துல இல்ல ஐயா, அங்க போன இல்ல, அதுக்கு ஒரு பொய்ய சொல்றது. அம்மா நான் அங்க போன இல்ல, அங்க அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஏன் போன இடத்து எங்களுக்கு நாங்க இந்த மைக்ரோ கொசு பார்த்துருங்க. நான் பார்க்க கத்தரை பார்க்கறாரு இல்ல. அல்லேலூயா. நானும் நீங்க நினைச்சேன் இன்னைக்கு டேஞ்சர் தான் இருக்க போகுது, ஏன்னா இன்னைக்கு முகூர்த்தம் எப்படியா இருந்தாலும் மக்கள் கல்யாணத்துக்கு தான் போயிருக்கும் நான் நினைச்சேன். நீங்க எல்லாம் விசேஷத்துக்கு உட்காந்து இருக்கிறீங்க, அதுக்கு செவி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளோ விரைவாய் போகணுமோ அவ்வளோ விரைவாய் போயிட்டு நம்ம வந்துடணும். இல்லையா மறுநாள் போ, முன்கூட்டியே போயிட்டு, இல்லைன்னா முடிச்சுட்டு பிறகு கூட போ, ஆராதனை முடிச்சுட்டு கூட போ. யார் ஏன் வரல? சோறு தான் மிச்சமாக போதே தவிர நீ வரலன்னு. நீ வந்த சந்தோஷம் தான். எப்பா வந்துட்டியா சாமி, வந்துட்டு என்ன செய்ய போறாங்க அவங்க? அப்பா வந்துட்டியா சாமி அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர ஏன்பா லேட் ஆயிடுச்சு கேட்க போறதே கிடையாது. அவங்களுக்கு எது சென்றடைய வேண்டுமோ அது சென்றடைந்து விட்டால் அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்ப ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கணும், முடிவு நல்லது. ஒரு காரியத்துடைய துவக்கம் முடிவு, ஆமா அவங்க முடிவே தான் பார்ப்பாங்க. துவங்கும் போது அவங்களுக்கு டேஞ்சரா இருக்கலாம், ஆனால் வந்து விட்டால், போய்விட்டால், பார்த்து விட்டால் அவங்களுக்கு நல்லதாய் மாறிவிடும். அப்போ அதுதான் அவரு என்ன செய்யறாருன்னா மிகவும் சாத்தாங்கிட்டே சொல்றாரு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. வாசிக்கலாம் யோபு 2வது அதிகாரம் 3வது வசனமும் 9வது வசனமும் வாசி. 3வது வசனத்தையும் வாசி. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின. பாருங்க எப்படி பிசாசு போய் கேட்டான் பாருங்க. என்ன பாருங்க, என்னதே பிசாசு கேட்டுக்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட போய். ஒரு முகாந்திரமும் இல்லாம, எந்த ஒரு என்னது சம்பவமும் இல்லாம, எந்த சூழலும் இல்லாம, ஆனா நீ கேட்ட, அதுக்கு நானும் அனுமதிச்சேன், அதுக்கு நானும். அப்போ
பிசாசு என்ன கேட்டாலும் அதை தேவனும் அனுமதிச்சிருக்கு. அப்போ உங்களை ஒரு வேலை சம்பவம் நடக்குன்னா அங்கே போய் கேட்டுட்டு அனுமதி கேட்டுட்டு தான் பிசாசு உங்களை தொல்லை கொடுக்க வருவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஐயோ இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, கண்ணு போச்சு, காது போச்சு, வாயு போச்சு, வலிக்குது, இதுக்குன்னா இந்த ஆண்டவர் கூட்டு கூட இருக்குன்னா கிடையாது. கண்ணு இல்லை, வாயில, மூக்கு இல்லை, பேச மாட்டார், ஒன்றும் இல்லையே. மாத்திரை போனாலும் கேட்க மாட்டோம், ஊசி போட்டாலும் கேட்க மாட்டேது. மாத்திரை போட்டால் கிட்னி ஃபெயில் ஆகிடும், ஊசி போட்டாக்கா என்ன ஆகிடும், போடுற இடத்தெல்லாம் வீங்கி போடும். இப்போ மாத்திரையும் வேணான்ற, மருந்தும் வேணான்ற, ஏசுனாரும் வேணான்ற, என்னத்தான் அர்த்தம் சொல்லுங்க? மனுஷனை உயிரோட எழுப்புறதுக்கே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? டெக்னாலஜி அறிவு பெருத்து பிடிச்சிங்க, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சது உயிரோட எழுப்புறதுக்கே. ஆமா, இல்லையே சொல்லுவோமா? குளிநீக்கு முறையில் பிள்ளைகளையே பெற்றெடுக்கும்படியா எல்லாம் வந்து கொடுத்து எல்லாம். இப்போ போனால் நேற்று பாண்டிக்கு போனால் அந்த இடத்த இந்த இந்திரா காந்தி செல்வி மூலையில் வந்து கருத்தரிப்பு மையம் அப்படின்ட்டு உங்களுக்கு 30,000 உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணப்படும். நான் 30% உங்களுக்கு இலவசம் பண்ணி கொடுக்க போகிறோம். 10,000 இலவசம் பண்ணி பார்க்குறோம். 3,000 எல்லாம் ஸ்கேனிங் ஃப்ரீயாக பண்ணப்படும். எப்படியெல்லாம் ஆசை காட்டுறான் பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யறோம்? போயிட்டு கேளு. ஏன்? எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். அதான் இன்னைக்கு உலகம் எல்லாமே என்ன இருக்கு? உயிரோடு எழுப்புறதுக்கே இன்னைக்கு ஊசி வந்து பிடிச்சி. உன் பாடியை வந்து ஒரு வருஷம் கூட வந்து என்னது அப்படியே வெறப்பா வச்சுக்கிட்டு அப்படியே என்னது அசை குலையாம ஸ்கின் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு மருத்துவம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்த பிறகு எனக்கு ஊசி போட்டா எனக்கு என்ன ஆயிடும்? போட்ட இடத்த இந்த ஊசி வீங்கி போடும். மாத்திரை துண்ணா எனக்கு கிட்னி. அப்போ ஏன் அவன் தயாரிக்கிறான்? அது ஏன் விற்கணும்? அதுக்கு ஒரு ரப்பு போறாரு. ஏன் போய் இப்போ அதெல்லாம் சொல்லி இந்த மாத்திரை வாங்கு, இந்த மாத்திரை வாங்கு, இந்த மாத்திரை சார் இன்னும் நாய் படாத படம் உட்காந்து கிடக்கிற போய் உக்காந்து கத்துட்டு அப்புறம் போயிட்டு இதை சாப்பிட்டா கிட்னி ஃபெயில் ஆகிடும். அப்புறம் ஏன் அதை போய் சொல்ற? நீ விற்கிற உனக்கே நம்பிக்கை இல்லாத அந்த வாங்குற மக்கள் என்னது? அவன் வாங்கி சாப்பிடணுன்றது தான் குறியா இருக்கிறான். வருஷம் பூரா மாத்திரை சாப்பிட்றான், அவனுக்கு கிட்னி ஃபெயில் ஆகி போச்சு. இல்லை ஒன்று மாத்திரை மேலே இரு, இல்லைன்னா ஏசா மேலே. சாமி செத்தா உங்ககிட்ட வரான்னுட்டு போ. இல்லையா மாத்திரை ஆண்டது எனக்கு விசுவாசம் இல்லை, மாத்திரை எனக்கு சுகமாக்கும். எதாவது ஒன்று செய்யணும், கேளு. அல்லேலூயா. இப்போ அனுமதி தரது யாரு? தேவன் தான் அனுமதிக்கிறார். அது என்ன சொல்றாரு? முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இதே தான். யாரு? யோபு உத்தமத்துல செய்றாரு. ஆமா, ஏன்? இவனே போய் உத்தரவு கேட்டான், அதுக்கும் ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு. அப்படி உத்தரவு கொடுத்து அவனை என்ன செஞ்ச போதிலும் கூட அவருடைய வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் தான் வருது. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார், எடுத்தார், எடுத்தார், கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் எடுத்து திரும்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறாருன்னு சொன்னார். அல்ல சொல்லுவோமா? தேவரைய சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிற, சகலத்தையும் செய்ய. ஆமா, ஸ்தோத்திரம். அதே தான். அப்ப அவரால் கூடாத காரியம் மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து ஒரு காரியம் பேசணும்னு இருக்கிறேன். ஆனால் விசுவாசிக்கும் போது அப்போ பேசுகிறேன். ஏன்னா அது அற்புதமான ஒரு காரியம். நேற்று நாட்களில் நான் கொஞ்சம் திங்க் பண்ணி அதை யோசித்து நான் அதை என்ன செஞ்சேன், ஒரு 10 நிமிஷம் அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதிலே சொல்லுவோமா? அப்போ நம்ம விசுவாசம் என்பது நமக்குள்ள எப்படி இருக்கணும்? சோத்திரம் போட்டுகிட்டே இருக்கணும். அதை பெற்றுக்கிட்டோம் என்ற விசுவாசத்தோடு சோத்திரம் போடணும். திருப்பி தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் போடணும். அப்படி போடும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை நடத்துவார். இப்போ ஆண்டவர் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு? யோபுவை குறித்து. ஆனா ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தாலும் கட்டண மனைவி இருக்குது பாருங்க. ஐயோ சாமி,
எல்லா வீட்லையும் இப்படி தான் இருக்குதுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. 9ஆம் வசனம் என்ன சொல்றாங்க வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து உன் ஜீவனை செத்து போட, நாய பேய சனின மூதேவி உன்னமா உன் முகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறது. தொலைஞ்ச கூட போக மாட்டான், ஒழிஞ்சு கூட போக மாட்டான். இவங்கிட்ட வாழ்றதோட குடிகாரனோட வாழலாம். அல்லே சொல்லுவோமா? குடிகாரன் பேச்செல்லாம் பொழுது ஒடிஞ்சா போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. குடிகாரன் வாழ்க்கை இப்போதான் மாறி இருக்கு. கர்த்தர் என்னை எப்பயோ மாற்றி போட்டாரு. ஒன்றும் இல்லாத வெறுமையாக வந்த என்ன எப்பயோ என்னை மாற்றிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் குடிகாரன் பேச்சு போய் தெரிஞ்சா போன குடிகாரன் இப்போ தான், அது கூட என்ன சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு பாருங்க. இப்போ தான் மாறி இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நல்லா செல்வாக்கா, நல்லா சம்பளம் வாங்கி, நல்லா கவர்மெண்ட்டு நல்லா வாங்கி, அதில் இருக்கிற ஊழல், அதில் இருக்கிற என்னது கமிஷனு, அது இது கொள்ளை அடித்து நல்லா குடிச்சு தீர்த்து போட்டாச்சு. சாவு போகிற நேரத்தில் இப்போ தான் என்னது ஏதோ புள்ள போய் ஏதாவது பண்ணிக்கின்னு ஏதோ வாங்கினாப்புல. அல்ல சொல்லுவோமா? என் பிள்ளைங்க காணிக்கையாக கொடுத்துருக்காங்களோ லோன் எடுத்து அவங்க தான் அடைக்கிறாங்க. நான் லோன் எடுத்து நான் அடைக்கல. புரியுதா? லோன் எடுத்து கொடுத்தாங்க, நான் சர்ச்சை கட்டணும். அதே தான். நான் லோன் எடுத்து நான் என்ன செய்யலை. அல்லேலூயா. அவங்க அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வருமானம் கர்த்தர் ஆசு, அதுக்கு தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறேன். அல்ல சொல்லுவோமா? நான் லோன் எடுத்தாலாம் நான் என்ன செய்யலை, சர்ச்சை கட்டலை. அவங்க லோன் எடுத்திருந்தா கர்த்தர் அவங்கள ஜாமீன் நான் உங்களுக்காக கொடுத்தேன், சாப்பியை கட்டுறதுக்கு என்ன ஆஸ்வதியம், அவங்கள ஆஸ்வதிக்க போகிற. அதே தான். நல்ல சொல்லுவோமா? அல்ல என் பிள்ளைங்க கொடுத்தாங்க, நான் இப்போ தான் கட்டினேன், இதெல்லாம் முடித்தேன் அப்படி நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு முன்பாக இவைகளை எல்லாம் கர்த்தர் கட்டமைத்து விட்டார். கட்டமைத்து விட்டார். அதெல்லாம் ஒழுங்குறமா என்ன செய்ய முடிவு. துவக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரு காரியத்தோட துவக்கம் அற்பமா தான் இருக்கும், அது சம்பூரணமாய் கர்த்தர் செய்து விடுவார். சம்பூரணமாய் முடிய பண்ணுவார். காரியத்தை துவக்கத்தை பார்க்கல முடிவு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நல்லதா காணப்படும்.